திரு சுவாமிநாதன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப தாவைக்கா அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதல்ல ஆட்சியில் பங்கு அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு விஜய் ஃபேக்டரை வந்து அழுத்தமா ஊன்றி காங்கிரஸ் அதனை எடுத்து செல்கிறது அப்படின்றது. இன்னைக்கு டெல்லியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் நீங்க எப்படி பொருத்தி பார்க்கிறீங்க? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு என்பது இரண்டாவது நிலைதான். அது வந்து பிரியன் சார் சொன்னது போல கிடைத்தால் கிடைக்கட்டும், கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்காவிட்டால் வருத்தம் இல்ல. இதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடா இருக்கக்கூடும். பட் அதே நேரத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கூடுதல் சீட்ல நிச்சயமா போட்டியிடணும். நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்துல மாநில தலைவராக இருந்த KS அழகிரி அவர்கள் 25 சீட்டு தான் கொடுக்கப்பட்டது. அழுதுகிட்டே எல்லாம் வெளியில வந்தார். அவர் வெளியில வந்தாரு, அழுதாரு. அந்த கூட்டத்திலேயே கண்ணீர் மல்க அவர் பேசுற காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அப்ப காங்கிரஸுக்கு இது நீண்ட காலமா ஒரு கூடுதல் தொகுதிகள் எண்ணிக்கையில போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம். ஆனா இன்னொரு மிக முக்கியமா பிரியன் சார் சொல்வதை போல காங்கிரஸ் விளையாடுவது ஒரு ஆபத்தான விளையாட்டு. நீங்க திமுகவோட வெற்றிக்கு காங்கிரஸ் மிக மிக முக்கியம். நீங்க காங்கிரஸ் இல்லாத திமுகவாலையும் சிறுபான்மையினர் ஓட்டை ஈர்க்க முடியாது. சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஒரு 12% இருக்கு தமிழ்நாட்டுல. அது காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து இருக்கும் போது 2 பேருக்கும் பலம் தருது. ஒருவேளை 2 கட்சிகளும் பிரிந்திருந்தா இருவருக்குமே பலம் தராது. அது எந்த தரப்புக்குமே பலம் தராது. அது ஒரு விஷயம். அதிக தொகுதிகள் தான் காங்கிரஸினுடைய முதல் ஆப்ஷன். அதுதான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் எப்போ அதிகமான தொகுதிகளில் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய வெற்றி ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். இதே குறைந்த அளவு தொகுதிகளில் போட்டியிடும் போது அவங்களுடைய விக்டரி வந்து பெட்டரா இருக்கும். அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்களா? அதிக தொகுதிகள் வாங்கி அது ஏதாவது கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புல பாதிப்புகள் ஏற்பட்டு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்களா? இல்ல, நிச்சயமா நீங்க கேட்கறது 2011 சட்டமன்ற தேர்தலில் 63 சீட் வாங்கினாங்க. அந்த 2006 டு அந்த 11 காலகட்டங்கள்ல கடுமையான மின்வெட்டெல்லாம் இருந்துச்சு. ஆட்சி மீது அதிருப்தி இருந்துச்சு. பட் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க திமுக மீது அந்த அளவுக்கான அதிருப்தி இல்ல. நீங்க கடந்த காலங்களில் அவர்கள் கூடுதல் சீட் வாங்குறப்ப வந்து கிட்டத்தட்ட கடுமையான அதிருப்தி இருக்கிற பொழுது 63 சீட்டை வாங்கிட்டு போனாங்க. அந்த அதிருப்தியில இவங்களும் தங்களோட தோல்ல தூக்கிக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு அப்படி இல்ல. நிறைய திட்டங்கள் நடந்திருக்கு. பாஜக எதிர்ப்பு தானே திமுக கூட்டணியோட தொடர் வெற்றிக்கு காரணம். நீங்க என்னதான் திமுகவோட வெற்றி பெற்றாலும் திமுக அரசுடைய திட்டங்கள் காரணமா இருந்தாலும் 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், நடந்து முடிஞ்ச 24 பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலயுமே திமுக முன்வைத்தது பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அரசியல் தானே. அதுக்குதானே தொடர் வெற்றி தருது. அப்ப பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியலோட மையப்புள்ளியே காங்கிரஸ் தானே. நீங்க அவர்களுக்கு தெரியாமலே காங்கிரஸ்காரங்களை மையப்படுத்தி அவர்களை முன்னிறுத்தி ஓட்டு கேட்காமலே அவர்கள் அரசியலையும் சேர்த்து திமுக பண்ணிக்குதுல. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இயல்பாகவே நம்ம தான் பாஜக எதிர்ப்பு, அப்ப நம்ம கூடுதல் தொகுதியில வாங்கினதால அந்த கட்சி முதல்ல தமிழ்நாட்டுல நிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கு. இன்னொன்று கொஞ்சம் நுட்பமான விளையாட்டு தான் விளையாடுறாங்க காங்கிரஸ் பாக்குறேன் மேடம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் கேட்கிறார், ஜோதிமணி கேட்கிறாங்க, KS அழகிரி கேட்கிறார். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முன்னாள் எம்பிக்களா, இன்னாள் எம்பிக்களா, முன்னாள் மாநில தலைவரா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா கிரவுண்ட்ல அவங்க தான் மீண்டும் போட்டி போடணும். ஏன்னா எம்பியா இருக்கிறவங்க கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் அவங்க பார்க்கணும். பட் காங்கிரஸ் ரொம்ப நுட்பமான விளையாட்டாவும் விளையாடுறாங்க. லோக்கல்ல இப்ப சிட்டிங்கா இருக்கக்கூடிய MLA ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவரே சொல்றாரு. என்ன சொல்றாங்க? நாங்க ஆட்சியில் பங்கு கேட்கிறோம், ஆனா திமுக கேட்கலங்கிறார். அப்ப அது யாருக்கிட்ட கேட்கறாங்க என்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப ரொம்ப நுட்பமான விளையாட்டாவும் விளையாடுறாங்க. நீங்க நாங்க வந்து ஒரு MLA-வா இருக்கோம், நம்ம போய் திமுகவுல ஆட்சியில் பங்கு தானே கிரவுண்ட்ல வேலை பார்க்க மாட்டாங்க. கரவேட்டி கட்டிட்டு திமுக காரன் கிரவுண்ட்ல நின்று ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு மாணிக் தாகூருக்கு தேர்தல் நடக்கும்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்குள்ள சமரசம் ஆயிடுவாங்கல்ல. அந்த கண்ணோட்டத்துல 2 டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுறப்ப இங்க ஒரு 11 பேர், அந்த டீம்ல ஒரு 11 பேர், அல்லது கபடி விளையாடுறப்ப அப்படி பிரிகிற மாதிரி இவர்களே 2 டீமா, நாங்க எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், நாங்க வர தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாத ஆட்கள்லாம் ஒரு டீம், நாங்க திமுக எதிராக பேசுறோம், நாங்க வந்து திமுக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம், நீங்க அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கன்னு காங்கிரஸே 2 குழுவா பிரிந்து இருந்து களமாடுறாங்க. ஆனா நுட்பமான விளையாட்டா தான் விளையாடுறாங்க. ஒன்று. இன்னொன்று, நீங்க கேட்டதை போல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் பண்றாரு, பராசக்தி படத்துக்காக பண்ணாம ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ட்வீட் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு நுட்பமான விஷயத்தை தான் கையாளுறாங்க பாருங்க. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனநாயகன். 8ஆம் தேதியே மாணிக்கம் தாகூர் போடுறாரு, ஜோதிமணி அவர்கள் குரல் எழுப்புறாங்க, எல்லாரும் குரல் எழுப்புறாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் கழிச்சு ராகுல் காந்தி அந்த பதிவை போடுறாரு. 13ஆம் தேதி இங்க தமிழ்நாட்டுல நீலகிரிக்கு வர்ற அன்னைக்கு தான் போடுறாரு. அது என்ன நினைக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் தொண்டர்களோட மனநிலையை உள்வாங்கி தான் போட்ட ட்வீட்ங்கிற செய்தியை திமுக சொல்றாரு. மறுநாள் திமுக என்ன பண்றாங்க? இவங்களை கடுப்பேற்றுறதுக்காக பராசக்தி படக்குழு போய் எல்முருகன் அவர்களுடைய வீட்டுல இருக்காங்க. கேட்டா இப்ப ஜீவானந்தம் போன்றவர்கள் மறுப்பாங்க, பராசக்தி படக்குழு வேற இது வேற என்று சொல்லுவாங்க. ஆனாலும் அதை மீறி என்ன சொல்றேன்னா இது 2 தரப்புக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு உச்சத்துல இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே இந்த மனக்கசப்புகளுக்கு திமுக என்ன நினைக்குதுன்னா நம்ம கூடுதல் சீட்டு கொடுத்தா, நீங்க கேட்டதை போல 2011 வரலாறு அவர்களுக்கு தெரியும், 16 வரலாறு தெரியும். எப்பெல்லாம் காங்கிரஸுக்கு கூட சீட்டு கொடுக்குறோமோ அப்பெல்லாம் நம்ம தோக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதுல மைய பொருள் வந்து காங்கிரஸ் தரப்புல கொஞ்சம் லாஜிக்கா ஒரு நியாயம் இருக்குல்ல.
நீங்க 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, பாஜக உள்ள வந்துருங்கிறீங்க. அப்ப பாஜக உள்ள வந்துரும் தான் அகில இந்திய அளவுல காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னல்ல? 25 சீட்டு கொடுக்குறீங்க, 18 ஜெயிக்கிறாங்க. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி, அதுல பாருங்க EVK இளங்கோவன் போன்றவர்கள் இறந்தப்ப அந்த தொகுதியும் வாங்கிக்கிறீங்க. காங்கிரஸுக்கான மனக்கசப்புங்கிறது இன்னைக்கு புறப்பட்டது இல்ல. நெல்லை கிழக்கு மாவட்டத்தோட காங்கிரஸ் தலைவர் திருப்பி வரேன்.